அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல் என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம தினமும் அப்டேட் பண்றது, இந்த மேக்ஸ் வேல்யூ அதை வைத்தெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதை சார்ந்து டாபிக் கிளாஸ் மேக்ஸ் மட்டும்தான் நம்ம கிளாஸ்ல இருக்கும். மேக்ஸ் சார்ந்து வருகிற 12ஆம் தேதி துவங்குது அதனுடைய கிளாஸ். அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே யார் யார் மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் அனுப்பிவிடுவேன். ஓகேங்களா? வருகிற 12ஆம் தேதி துவங்குது ஈவினிங் 8 PM. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் போவோம். 0 to 0 கால் பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸ்ல என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். எந்த டைம்ல எடுக்கணும், எப்போ எடுக்கணும்ன்றது நம்ம சொல்லியிருப்போம். அது அப்படியே எப்படி நடந்திருக்குன்றது பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,900 புட்டு 88 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணணும். பாருங்க, இதுதான் 88க்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த 88 வந்து பிரேக் பண்ணல, மார்க்கெட் இவர் இறங்கிட்டார். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? நல்லா ஏறி இருக்கும். நான் மார்க்கெட்டே ஷோ பண்ணல, பார்க்கவே தேவையில்லை. மார்க்கெட்டு அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா முடியல. அதுக்கு இதே கிடையாது. ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ற ஸ்ட்ரைக்கு. ஆனா நம்ம மேக்ஸ்ல அந்த டைம் வேல்யூவும் கிடையாது. நம்ம மேக்ஸ்ல ஓகே, இங்க டெல்டா, காமா, தீட்டா, வேகாரோ கூட அந்த கிரீக்ஸ் வேல்யூ கேள்விப்படுது, அதெல்லாம் கிடையாது. நாம அதெல்லாம் உடைச்சிட்டோம் நம்ம மேக்ஸ்ல. அதை புரிதுங்களா? அதெல்லாம் உள்ளே வர, அதெல்லாம் வச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த டெல்டா, காமா வேல்யூ எல்லாம் வச்சு. ஓகேங்களா? அப்போ இவரு இன்னைக்கு 88க்கு கீழே இருக்கும் பொழுது மார்க்கெட் ஏறுறதுக்கே ட்ரை பண்ணிருக்கோம். எகைன் இங்க வந்து ஏன் இவர் திரும்ப, இதுதான் இம்பார்ட்டன்ட். நானே சொல்லியிருப்போம், ஒரு விலையில வந்து திரும்பணும், ஆறாதே டைரக்ஷன் போகலாம். அது மேல போனாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், ஆறாதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணலாம். அப்போ நான் கொடுக்கறது ஒரு டைரக்ஷனுக்கு இங்க இருந்து எடுத்தீங்கன்னா மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், பெரிய ஒரு இதை பார்ப்பீங்க அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா எல்லா இதையும் நம்ம இந்த இதுல கொடுக்க முடியாது. டைரக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன டைரக்ஷன் இருக்கும்ன்றத சொல்றேன். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பா அப்சைட். ஏறினாலும் இறங்கினாலும் மறுபடியும் ஏற ட்ரை பண்ணும். இதே தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? சிம்பிளா பாருங்க, மார்க்கெட்டை பெருசெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் சொல்றதை சேர்த்து நான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருந்தா மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.